நம்ம ஒவ்வொருத்தரும் அடுத்த நகர்வுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒரு சில விஷயங்களை நம்ம நிச்சயமாக கவனிக்கணுங்க. முதல்ல நம்ம நட்பு வட்டாரம். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் சரின்னா நல்லா பண்ணியிருக்குடா அப்படின்னு தோளில் தைட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள். தப்பா நீ செஞ்சது தப்புடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் மிக்க நண்பர்கள் நமக்கு நிச்சயமாக அடுத்த லெவலுக்கும் நம்ம தப்பு கண்டிப்பாக திருத்துப்போம். இங்கே நட்பு வட்டாரத்தில் பாருங்கள், என்னோடய தம்பிகள் 2 பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்த்தா ஏன்னா நீ செஞ்சது தப்புனா இல்லை இது இப்படி செஞ்சுருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அவங்க நண்பர்களுக்குள்ளேயே ஒரு சின்னதாகிடுச்சுன்னா, ஏன்னா அவங்க ஒரு காசு கொஞ்சம் தரணும், அதை வாங்கி கொடுனாலும் நம்ம டேய் அவன் பணத்தை கொடு, இவன் இந்த செயல்திறனை மாற்று, இந்த பேச்சு நான் அவன்கிட்ட பேசிட்டேமே நமக்கு கட்டிக்கக்கூடிய தகுதியை அந்த உரிமை நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் விட்டு கொடுக்க மாட்டோம், பிரிஞ்சு போயிட மாட்டோம். இப்படிப்பட்ட நட்பு எங்களுக்குள்ளே கிடைச்சுன்னா உண்மையில நாங்கள் பெருமைப்படுவோம். 2வது விஷயம் நம்ம பேச்சு. நம்ம பேசுகிற பேச்சுக்களை உண்மைத்தன்மை கிட்டத்தட்ட 80% இருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட எல்லாரும் பழகுவாங்க, நமக்கு இருக்கிற மரியாதைகளும் கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செயல், நம்ம ஒவ்வொரு நடத்தையும் எப்படி போகிறோன்ற வச்சுன்னா, ஒரு அண்ணனையும் ஒரு தம்பியும் பார்த்து அண்ணனை பார்த்து நம்ம வழி நடத்தணும், தம்பியை பார்த்து வழி நடத்தணும், எங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பெருமைப்படணும் மற்றவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் நடத்தும்போது தான் நம்மளும் அடுத்த வளர்ச்சிக்கும் போவோம், நம்மளோட மரியாதைகள் நினைக்கும் கூட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நிறைவு அதுதாங்க. நம்ம நடத்தையும் நம்ம செய்கையும் நம்ம பேச்சு திறனையும் பார்த்து தான் அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தினந்தோறும் நம்மளை கவனிப்போம், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோம், நிறைவான விஷயங்களை தினமும் பெறுவோம். நன்றிங்க.